வணக்கம். ஜாஃபர் சாதிக் இந்த போதைப் பொருள் நபர் தான் இப்போ வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கார். கடந்த 3 வருஷமா வந்து இவர் வந்து இந்த நபர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி அளவில் ஒரு போதைப் பொருளை வந்து கடத்தி இருக்கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. சர்வதேச சந்தையாகட்டும், இப்போ உள்நாட்டு தேவையாகட்டும், இந்த டிமாண்டு வந்து இந்த போதைப் பொருளுக்கு இவ்வளவு இருக்கிறனால கண்டிப்பாக வந்து இந்த ஜாஃபர் சாதிக் வந்து 12லேருந்து 15,000 கோடி அளவில் கண்டிப்பாக அதுலேருந்து சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக இவர் வந்து சுதந்திரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வந்திருக்காரு. நான் முன்னாடியே 2 வீடியோ இது சம்மந்தமாக போட்டிருந்தேன். எவ்வளவு தூரம் வந்து பிரபலங்கள் கிட்ட வந்து இவருக்கு வந்து ஒரு நெருக்கம் இருந்திருக்கு. பிரபலங்களை தாண்டி மற்ற துறையிலையும், சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், மற்ற துறையிலையும் ஆகட்டும், இவங்க வந்து நல்ல ஒரு வட்டத்தில் தான் இருந்திருக்காங்க எல்லாரும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தேன். டைரக்டர் அமீரை பொறுத்தளவில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜாஃபர் சாதிக் கூட தொடர்ந்து வந்து ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே தான் வந்திருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல முடியுது. எல்லா இந்த பிஸ்னஸ் டீலிங்ஸு எல்லாமே இந்த கடத்தல் சம்மந்தமாக வரக்கூடிய பணம் எல்லாமே எல்லா விஷயத்தையும் பற்றி அவருக்கு வந்து முழுசாக வந்து தெரிஞ்சே தான் அவர் வந்து இதில் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் எல்லாருடைய பொதுவான ஒரு எண்ணமாக இருக்குது. நிச்சயமாக அமீர் வந்து இந்த பிஸ்னஸ் பார்ட்னராக ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பார்ட்னராக தான் இருந்திருக்காரு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த விசாரணை வந்து டைரக்டர் அமீர் மட்டும் வச்சு குறுகிய ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருக்காது. இது வந்து முதல் விஷயம். 2வது, இந்த டிவி நியூஸ் மீடியா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களுடைய லட்சணம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த டிவி இந்த விஷயமா வர நியூஸ் வந்து தினம் ஏதாவது ஒரு புதிய நியூஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அளவுக்கு நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயமா ஒரு 24 மணி நேரமும் நீங்கள் வந்து இதை பற்றி வந்து செய்தி வெளியிட்டாலும் அது வந்து பத்தாது. அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் டிவி நியூஸில் வந்து ஒருத்தரும் இதை பற்றி கவர் பண்ணல. ஏதோ ஒரு நாள் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு டிவி சேனல், ஒரு டிவி மீடியா கூட இதை பற்றி கவர் பண்ணவே இல்லை. அந்த லட்சணத்தில் தான் டிவி மீடியா இருக்குது. மக்களுக்கு வந்து இதை பற்றி சமூக வலைதளங்களையோ இல்லாட்டி யூடியூப் சேனல்களையோ வர செய்திகள் மூலமாக தான் மக்களுக்கு வந்து இதை பற்றி தெரியவே வேண்டியிருக்கு. இது வந்து 2வது விஷயம். கடந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு நினைக்கிறேன், அழகிரியோடைய பையன் தயாநிதி அழகிரி ஒரு வித மயக்க நிலையில் வந்து போய் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்திகள்லாம் வெளியாக பண்ணுது. எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லி நம்ப வச்சாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, ஏதோ ஒரு புதிய வந்து அரிய வகை நோயால் அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, கோமா நிலைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற லெவலுக்கு தான் வந்து செய்திகளே வந்துச்சு வெளியில். அப்படின்னு தான் நம்ப வச்சாங்க எல்லாரையும். ஆனால் இப்போ சமீபத்தில் கிடைக்கிற தகவல் படி என்ன அப்படின்னா, தயாநிதி அழகிரி வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பார்ட்டியில் அவருக்கு வந்து இந்த போதைகள்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவர் இந்த குறிப்பாக இந்த மெத் அப்படிங்கிற இந்த போதைப் பொருளை வந்து எடுத்திருக்காரு. எடுத்த உடனே அவருக்கு வந்து மயக்க நிலையில் போய் அப்படியே அது வந்து ஒருவேளை ஓவர் டோஸ் ஆகிருக்கலாம், கோமா ஸ்டேஜுக்கு போய் அதை வந்து கொண்டு விட்டுருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளும் வெளில வருது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தயாநிதி அழகிரியோடைய சிச்சுவேஷனை வந்து இதுக்கு நம்ம லிங்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் வந்து கடந்த 3 வருஷமாக த்ரூஅவுட் சென்னை தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே தான் வந்துருக்கு. இந்த இந்த கலாச்சாரத்தை வந்து சென்னையில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த 3 வருஷத்தில் தான். இது வந்து ஜாஃபர் சாதிக்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி இடங்கள்லாம் பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, சென்னையில் கோயம்புத்தூர் மாதிரி உள்ள நகரங்களில் இந்த பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸு இல்லாட்டி ரூஃப் டாப்பு இல்லாட்டி ரிசார்ட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவங்க வந்து ரெண்டலுக்கு எடுத்துப்பாங்க. ரெண்டலுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சர்வதேச அளவில் ஒரு ஃபேமஸான ஒரு டிஜே அவங்கள வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இந்த பார்ட்டியை வந்து ஃபுல் நைட் ஆட்டமும் பாட்டமும் சேர்ந்து ஃபுல் நைட் இந்த பார்ட்டிகள்லாம் நடக்கும். இந்த 3 வருஷத்தில் இந்த கலாச்சாரம் தொடங்கவும் இந்த பார்ட்டிகளுக்கான டிமாண்டும் ரொம்ப அளவில் அதிகரித்து இதை வந்து சுதந்திரமாக நம்ம வந்து இங்கே வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற தைரியமும் எல்லாருக்கும் இருந்துச்சு. அதோட ஆளுங்கட்சியோடைய துணை இல்லாமல் இது வந்து நடந்துருக்க சான்ஸே இல்லை. அவங்களோட துணையோட நடந்திருக்கு. இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் தொடர்ந்து நைட்லேயே தான் நடக்கும். இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் பூல் பார்ட்டி சொல்லுவாங்க, இல்லாட்டி ரேவ் பார்ட்டிஸ் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பார்ட்டிஸில்
போதைப்பொருள் சப்ளை அப்புறமா வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் நடக்கும். எந்த போதைப்பொருள் கடந்த 3 வருஷமாக வந்து ஜாஃபர் சாதிக் வந்து கடத்தி பணம் சம்பாதிச்சிருக்கானோ, எந்த போதைப்பொருள் கடத்தும்போது அந்த சமீபத்தில் வந்து இந்த கும்பல் வந்து பிடிபட்டுச்சோ, அந்த மூலப்பொருள் மட்டும் இல்லை, அசல் போதைப்பொருளும் வந்து இந்த பார்ட்டிகள்லாம் வந்து சப்ளை ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி பார்ட்டிஸ், நைட் பார்ட்டிஸோடைய கல்ச்சர் வந்து நான் சொன்ன மாதிரி கடந்த 3 வருஷமாக வந்து தினம் தினம் நடக்கக்கூடிய பார்ட்டிஸ். நீங்கள் ஈசிஆர் பக்கம்லாம் போனீங்கன்னா தினம் தினம் இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் நடக்கும். இது வந்து எந்த லெவலில் போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஆளுங்கட்சி வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்ட ரீதியாக வந்து இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம், லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. செந்தில் பாலாஜி வந்து அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை பற்றி அவங்க வந்து சீரியஸாகவே இதை வந்து சட்டப்படி வந்து இதை வந்து லீகலைஸ் பண்ணலாம், இந்த பார்ட்டிஸை அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்க வந்து நடைமுறைக்கு இதை வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகிடுறாரு. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியுது, இந்த திட்டத்தை வந்து மேற்கொண்டு எடுத்துகிட்டு போக முடியல. அது வந்து அப்படியே வந்து ஹோல்டில் வச்சிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டில் வந்து ஜாஃபர் சாதிக்கு இருக்கிற அந்த ஆளுமை, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கிளியராக வந்து இதுலேருந்து பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தகவல் வெளியாயிருக்கு. ஆளுங்கட்சியோடைய சில மாநாடுகளையும் இந்த ஜாஃபர் சாதிக் தான் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்லேயும் வந்து கிட்டத்தட்ட 3000லேருந்து 4000 கோடிக்கு வந்து ஜாஃபர் சாதிக்குடைய பணம் தான் புழங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியில் வருது. சமீபத்தில் என்சிபி வந்து ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜாஃபர் சாதிக் வந்து நிறைய தடவை வந்து கென்யாவுக்கு வந்து ட்ரிப் அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஜாஃபர் சாதிக் மட்டும் இல்லை, ஜாஃபர் சாதிக்கோடு சேர்ந்து நிறைய கவர்மெண்ட் லெவல் அஃபீஷியல்ஸும் வந்து அவர் கூட போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. கென்யாவுக்கு வந்து எதுக்கு போனாங்க அப்படின்னா, முக்கியமாக 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து உள்நாட்டில் இருக்கிற நம்ம போதைப் பொருளை வந்து வெளிநாட்டை அங்கே கென்யாவுக்கு கடத்தி அப்புறம் அங்கேருந்து வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் அந்த சந்தைகள்லாம் போய் அதை வந்து விற்கிறதுக்கு, விற்று புது கிளைண்ட்ஸ்லாம் வந்து புது மார்க்கெட்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த சர்வதேச மெக்சிகோ, கொலம்பியா அப்படிங்கிற லாட்டின் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச ட்ரக் கார்டல் நெட்வொர்க், அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணி பிஸ்னஸை வந்து விரிவாக்கி அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே அந்த போதைகள்லாம் வந்து எப்படி வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கும் கென்யா வந்து ஒரு முக்கியமாக ஒரு மைய இடமா வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்காக தான் அவங்க வந்து கென்யாவுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வந்துருக்காங்க. கென்யாவுக்கு அடிக்கடி போயிட்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு ஹப்பாக பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருது அப்படிங்கிற திட்டமாக தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்து கென்யாவில் வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சியோடைய துணை இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சமீபத்தில் செய்திகளில் வந்தது, ஜாஃபர் சாதிக் உடைய வீட்டை வந்து என்சிபி வந்து சீல் பண்ணியிருக்காங்க. சீல் பண்ணி அவங்களுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்ஸில் வந்து தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறமா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தலைமறைவாக இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியல. ஃபேமிலியோட தமிழ்நாடு போலீஸ் வந்து அவனை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு வருது. என்ன கேள்விகள் கூடவே எழுது அப்படின்னா, எப்படி என்சிபி ரெய்டு வரதுக்கு ஜஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடி அவனால் வந்து தப்பிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான் பெரிய கொஷின் மார்க். ஸோ அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த தகவலை வந்து கண்டிப்பாக வந்து உயர்மட்டத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்கணும், கொடுத்து தப்பிக்க வச்சுருக்கணும் அப்படிங்கிற டவுட்டும் வந்து நிறைய பேருக்கு வந்து எழுது. கண்டிப்பாக ஜாஃபர் சாதிக் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷனோடு தான் இருந்துட்டு வராரு அப்படிங்கிற தீவிரமான ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. செய்திகளில் வந்த மாதிரி என்சிபி வந்து முதல்ல வந்து ரெய்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பூட்டை உடைச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் வந்து ஒரு நோட்டீஸ் சமன் வந்து ஒட்டியிருக்காங்க. ஒட்டிட்டு சான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து உள்ளுக்குள்ளே போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க. அந்த சமன் வந்து சமீபத்தில் வந்து என்ன தகவல் வருது அப்படின்னா, நேத்திக்கு வந்த தகவல் இது. அதாவது அவங்க யார் ஏதோ ஒரு நபர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணிவிட்டு அந்த சமனை வந்து கிழிச்சிருக்காங்களா இல்லாட்டி அதை
வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. பல செய்திகள் வந்து இது தொடர்பா வந்து வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புது பூட்டையும் போட்டு போயிருக்காங்க. என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னா, போலீஸோட சர்வேலன்ஸ் எங்கே, கண்காணிப்பு வந்து இதெல்லாம் எங்கே இருக்குது? இவ்வளோ பெரிய வாண்டட் ஒரு நபர் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஒரு 2 போலீஸ் கூட அங்கே வந்து யார் வராங்க, யார் போகிறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு 2 போலீஸ் கூட அங்கே இல்லை. இதெல்லாம் வந்து பொறுப்பு வந்து தமிழ்நாடு போலீஸுடைய பொறுப்பு தானே. அது ஏன் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இதில் தான் ப்ரூஃப் ஜாஃபர் சாதிக்கும் சரி, அவங்க ஃபேமிலியும் சரி எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்டடாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ப்ரூஃப். பதிவோட இறுதியாக இந்த விசாரணையிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது தினமும். இப்போ வரும் நாட்கள்லேயும் நிறைய வந்து இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் வெளில வரதான் போகுது. குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இது வந்து போன வீடியோலேயே நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அவங்க குழந்தைங்கள்ட்ட பேசணும், அலர்ட்டாக இருக்கணும், அவங்க வந்து அவங்கள கண்காணிக்கணும், அவங்கள்ட்ட அன்பாக பேசி அவங்களுடைய நடத்தையிலையோ பிஹேவியர்லையோ இதில் ஏதாவது மாற்றங்கள் வருதா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர, இல்லாட்டி வந்து இது வந்து நம்ம கை மீறி போயிடும். ஏற்கனவே நான் வந்து போன வீடியோவில் பதிவு பண்ண மாதிரி டாஸ்மார்க்குங்கிறது ஒரு பெரிய விஷமாக மாறிடுச்சு. அது வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல நம்மளால், வளர விட்டாச்சு அதை. ஆனால் அந்த போதைப் பொருளுங்கிறது வந்து டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அதுலேருந்து மறுவாழ்வோ மீளவோ சுத்தமாகவே முடியாது. நம்மளை நாம தான் பாதுகாத்துக்கணும்.